இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கழக குடும்பங்களுக்கே உரிய வகையில் ஒரு சிறப்பான சுயமரியாதை திருமணமாக இங்கே நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இது வெறும் திருமண விழாவா அல்லது கழக நிகழ்ச்சியா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரத்த நாடு முழுக்க இன்றைக்கு கருப்பு சிவப்பு கொடி எல்லா இடத்துலையும் பறந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அண்ணன் முத்தமிழ் செல்வனை பொறுத்த வரைக்கும் கழகத்தின் மீதும் தலைவர் அவர்கள் மீதும் கலைஞர் அவர்கள் மீதும் என் மீதும் மிகுந்த பாசம் கொண்டவர் தான் அண்ணன் முத்தமிழ் செல்வன் அவர்கள். அவருடைய திருமணத்தை மறைந்த முன்னாள் அமைச்சர் ஐயா கோசிமணி அவர்கள் தான் நடத்தி வைத்தார். அண்ணனுடைய மூத்த மகனுக்கு நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் கதிரவன் அப்படின்னு பெயரும் சூட்டியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த திருமண மண்டபம் கூட அண்ணனுடையது என்று சொன்னார்கள். இந்த திருமண மண்டபத்தில் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய அனைத்து கழக நிகழ்ச்சிகளும் இந்த திருமண மண்டபத்தில் தான் அண்ணன் அவருடைய உதவியால் முத்தமிழ் செல்வன் அவருடைய உதவியால் இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கழக குடும்பத்தின் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுல மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். மணமக்கள் 2 பேரும் வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா இன்னைக்கு கழகத்திற்கு இந்த நேரத்தில் நிறைய வழக்கறிஞர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியுடைய போலி பிம்பம் கடந்த 1 மாதத்தில் அடித்து துவைக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியுடைய அவலங்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த அரசுடைய தவறுகளை சறுக்குகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி தட்டி கேட்கிற இளைஞர்களை நம்முடைய கழகத்தினரை கைது செய்கிற வேலையை இன்றைக்கி இந்த அரசு சோஃபா மாடல் அரசு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகவே இது போன்ற அடக்குமுறைகளை எதிர்கொள்ள நிச்சயம் நமக்கு நிறைய வழக்கறிஞர்கள் தேவை. அந்த வகையில் இந்த மேடையிலே நமக்கு 2 வழக்கறிஞர்கள், அதுவும் ஜோடியான வழக்கறிஞர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க. தூய சக்தின்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்ததும் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் அத்தனை பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பித்தாங்க. பிற கட்சிகளுக்கு முதல்ல சோஃபா போவோம், சோஃபாவுக்கு பின்னாடியே நம்முடைய முதலமைச்சர் துரத்துக்கிட்டே போவார், சோஃபாவை துரத்துக்கிட்டே போவார். அப்புறம் முதலமைச்சர் பின்னாலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா கடிதத்தோடு அவங்களும் க்யூவில் வர்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த காட்சி தான் தமிழ்நாட்டில் 1 மாதமாக ரிப்பீட் மோடில் தினமும் இது ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு, கரண்ட்டு கட்டு தான். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த நேரம் வரைக்கும் இந்த மண்டபத்தில் கரண்ட்டு கட்டாகாமல் இருக்கு ஜென்ரேட்டரில் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த ஒரத்த நாடு பகுதியில் பல கிராமங்களில் நள்ளிரவுகளில் பவர் கட் ஆகிட்டு இருக்கு. அது தொடர் கதையாக வந்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகள் இன்னைக்கு இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி, நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ 2021ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் சரியாக ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூரில் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்காக தண்ணியை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சரியாக அந்த தேதியில் திறந்து வச்சார். ஆனால் இந்த அரசு இந்த மேட்டூர் அணையை ஜூன் 12ஆம் தேதி இன்னும் திறக்கலை. அது மட்டும் இல்லை, குறுவை சாகுபடிக்கு அவங்க அறிவித்த ஸ்பெஷல் பேக்கேஜ் பத்தாதுன்னு இன்னைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் சாலைகளில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இதை சட்டமன்றத்தில் சொன்னோடனே முதலமைச்சர் என்ன சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தூண்டுதனால விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தேர்தல் அப்போ 5 ஏக்கர் வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆனால் அதெல்லாம் செஞ்சாரா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். முதல்ல 1 லட்சம் வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருந்தா வெறும் 5000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு அறிவித்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிறு விவசாயி, குறு விவசாயின்னு தரம் பிரித்தாங்க. அதன் பிறகு 75,000 வரைக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. அதுலேயும் இப்போது ஒரே வீட்டில் 2 பேர் 3 பேர் கடன் வாங்கியிருந்தாலோ, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பென்ஷன் வாங்குறவங்க இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லைங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு கொடுமை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அதல பாதாளத்தில் படுகொழியில் இன்றைக்கி இந்த ஆட்சியாளர்கள் தள்ளியிருக்கிறாங்க.
இதையெல்லாம் கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்லார பார்த்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில் என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்கள் அத்தனை பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்லை சினிமா தேட்டரா இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கிறத ரெடிமேட் பதிலாக இன்றைய ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் செஞ்ச பணிகளால் நல்லது நடந்தால் அதற்கும் சேர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஏதாவது பிரச்சனைனா திமுக தான் காரணம் அப்படிங்கிற ரெடிமேட் பதிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய தலைவரை சிறுவப்படுத்துகிற அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்படிங்கிற பெயரில் நம்முடைய தலைவரை முதலமைச்சர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்தில் பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. மிஸ்ஸா டைமில் தலைவரை தேடி போலீஸ் கோபாலபுரம் இல்லத்திற்கு அவரை கைது செய்வதற்கு அன்னைக்கு வந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன பதில், என்னுடைய மகன் கழக நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் நானே உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் சொன்னபடி கழகப்பணி முடிஞ்சு வந்த நம்முடைய தலைவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சார். இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக, நான் முதல்வன் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள்லாம் தெரியாமல் ஒருத்தரை தெரியாதனமாக ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்கே போனார் யாராவது பார்த்தீங்களான்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிண்டல் பண்ணுறதா நினச்சி முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் சட்டமன்றத்தில் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பேரிடலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, உடன்பிறப்பாகிய நம்முடைய பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் வருங்காலத்தில் ஒற்றுமையோடு உழைக்க வேண்டும். நாம் பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாம் பார்க்காத தோல்வியும் கிடையாது. கட்சியையும் தலைவரையும் மனசில் வச்சு நம்முடைய பணிகளை எல்லாம் நாம் வகுத்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மணமக்களுக்கு அனைவரின் சார்பாக ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து, அதே நேரத்தில் சுயமரியாதை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அழகிய ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மணமக்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.